அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவருங்க. ஹல்லேலூயா. நம்ம பலத்தை நம்புற வரையிலும் தான் பாதை காட்டுகிற தேவனை, வழி நடத்துகிற தேவனை நாம விட்டுறோங்க. ஆயத்தமாயிரு. எங்க ஆயத்தம் நடக்கணும்? உன் உள்ளத்துல ஆயத்தம் நடக்கணும். ஹல்லேலூயா. உன் இருதயத்துல, உன் மனதுல, உன் சிந்தை சித்தம் உணர்வுகள்ல ஒரு ஆயத்தம் நடக்கணும். உன் சிந்தை சித்தம் உணர்வுகள்ல எப்பவுமே ரெடியா இருக்கணும். நாம எல்லாரும் ரெடியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாகவும் இருக்கிறோம், ரெடியாகவும் இருக்கிறோம். ஆயத்தம் முடிகிற போது அங்க உணவு பரிமாறப்படுகிற மாதிரி ஆயத்தம் முடிகிற போது ரெடியா இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துவிடும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எலியா தீர்க்கதரிசி அவன் என்ன பண்றான்? அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வருகிறது. அப்போ கூடவே இருந்து எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசாங்கிற அந்த தீர்க்கதரிசி அவன் என்ன பண்ணா? அந்த எலியாவை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும். என்னன்னு கேட்கிறான்? சத்தமா, உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறானா? இப்படி கேட்டதும் இந்த எலியா, நீ அரிதான காரியத்தை கேட்டிருக்கிறாய். என்ன பண்ற? ரொம்ப கஷ்டம் அப்படின்றான். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு உனக்கு ஆயத்தம் வேணும். ஹல்லேலூயா. ஏன் கஷ்டம் அப்படின்னா உனக்கு ஆயத்தம் வேணும். அதே நேரத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது நீ என்ன பார்த்தீனா, அந்த சால்வை உன் மேல விழுந்ததுன்னா, அந்த சால்வை விழும்போது அதை பிடிச்சிட்டீனா உனக்கு ஆவியின் வரம் இரட்டிப்பா கிடைச்சிரும். ஹல்லேலூயா. அப்போ இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் எப்போன்னு தெரியாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிற நேரம் எப்போன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் எப்போன்னு தெரியாது. ஆனா அந்த நேரம் வர்ற வரையிலும் நீ என்ன செய்யணும்? அது 1 மாதமும் ஆகலாம், 6 மாதமும் ஆகலாம். எத்தனை நாள்னு பைபிள் போட்டிருக்குதா? போடல. அப்போ அது வரையிலும் நீ என்ன பண்ணணும்? எலியாவின் பின்னே நானும் செல்வேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும்? எலியாவுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கணும். அப்போ அவன் என்ன எல்லா நேரமும் எலியாவை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு வேண்டியது ஆவியின் வரம். என்ன வேணும்? நல்லா சத்தமா, ஆவியின் வரம். அதுவும் எலியா மேல இருக்கக்கூடிய ஆவியின் வரம். அந்த வரம் இருந்துட்டா போதும், நான் இந்த தேசத்தை ஒரு கலக்கி விட முடியும். ஹல்லேலூயா. அதுவும் சும்மா இல்லைங்க. உன் மேல இருந்தது 1 மடங்குனா என் மேல 2 மடங்கு. ஹல்லேலூயா. என் மேல 2 மடங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கல, எலியா கிட்ட கேட்கிறான். இப்போ எலியா என்ன பண்றான்? நீயே என்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டான். போய்கிட்டே இருக்காங்க ஆயத்தம். போய்கிட்டே இருக்காங்க ஆயத்தம். சொல்லுங்க, பி ப்ரிப்பேர்டு. போய்கிட்டே இருக்கான் ஆயத்தம். போய்கிட்டே இருக்கான் ஆயத்தம். எங்க போனாலும் தூங்கும் போது கூட எலியா என்ன பண்றான்? அவன் நல்லா படுத்து நல்லா கொருன்னு கொரட்டை விட்டு கூட அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்குனாலும் இந்த எலிசா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? அவன் குருன்னு அவனையே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். தூக்கம் இல்ல, பசி இல்ல, எதுவுமே இல்ல. ஒன்றை நான் ஆண்டவரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுகிறேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கும் அதே மாதிரி தான். ஆண்டவர்கிட்ட ஒன்றை கேட்டா அது கிடைக்கிற வரையிலும் அவனுக்கு தூக்கம் வராது. ஹல்லேலூயா. பிடிவாதக்காரர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆயத்தமாயிருங்கள். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பலவந்தமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பலவந்தமா இது எனக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த சுகமளிக்கிற வல்லமை எனக்கு வேணும். இந்த வரம் எனக்கு வேணும். இந்த கிருபை எனக்கு வேணும். பிசாசு தொடர்த்துகிற வல்லமை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. வேண்டும் என்று கேட்கிறாயோ அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? எல்லாம் உனக்குள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா. நாம வெள்ளிக்கிழமை நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? உனக்குள்ள ஆழமாய் புதைந்திருக்கக்கூடிய ஆசைகளும், நீ மறந்து போன ஆசைகளும் விருப்பங்களும், உனக்குள் இருக்கக்கூடிய அந்த தாளந்துகள். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள ஆழமாய் புதைந்திருக்கக்கூடிய ஆசைகளும் விருப்பங்களும், அதே நேரத்தில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாளந்துகள், அதை பயன்படுத்தாம பல ஆண்டா அப்படியே புதைச்சி போட்டு வச்சிட்டீங்களே. இப்போ ஆண்டவர் அவை எல்லாவற்றையும்
செய்யும்? ஆழங்களிலிருந்து அவற்றை இறைத்து கொள்ள உதவி செய்கிறார். ஆழங்களிலிருந்து இறைக்கப்படுகிறது, ஆழங்களிலிருந்து இறைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் இதுவரையில் சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். நானு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்தே எனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்ததுனால நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்தே தரிசனங்களை பார்ப்பேன். தரிசனத்து மூலமா தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். தரிசனத்துல ஆண்டவர் என்கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசியை காட்டினாரு. ஏசாயாவின் நாவல அக்கினி கொரடுகளால அந்த நெருப்பை கொண்டு வந்து வச்ச போது அவன் பரிசுத்தமான மாதிரி ஆண்டவர் அந்த தரிசனத்தை ஆண்டவர் காட்டினாரு. அது பைபிள்ல இருக்குதுன்னே எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு கீழே வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் இடத்துல அதை சொல்லுகிற போது அவர் தான் சொன்னார், இப்படி ஒரு சம்பவம் பைபிள்ல இருக்குதுன்ட்டு. இப்படி பல காரியங்கள் மூலமா தான் என்ன ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரு. இதுக்கும் முன்னாடியே ஆண்டவர் என்ன செய்தாருங்க, நான் மெய்யான தேவன் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அப்பதான் இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த தரிசனத்தின் மூலமாக காட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்தே ஆண்டவர் எனக்கு தரிசன கண்களை திறந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனா என்னாச்சு, சில ஆண்டுகள் கடந்து போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, நான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் அப்படியே உலக வேலைகள் மற்ற காரியங்கள்ல எல்லாம் இருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன். பின்னாடி போய் என்னுடைய ஜெபம் இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அப்படி குறைஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு தரிசனங்களே வரவே இல்லை. என்ன வரவே இல்லை? தரிசனங்களே வரவே இல்லை. அப்போ நான் உட்காந்து, ஆண்டவரே, முதலையெல்லாம் கண்ணை மூடுனா எனக்கு தரிசனம் வந்துருமே, தீர்க்க தரிசனம் வருமே. இப்போ எனக்கு கண்ணை மூடுனா தரிசனமே வரமாட்டேங்குதே ஆண்டவரே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அதை இழந்துட்டனே, அந்த கிருபையை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது, அது எங்கேயும் போகல, உனக்குள்ளதா இருக்கிறது. எங்கேயும் போகல, உனக்குள்ளதா இருக்கிறது. எங்கேயும் போகல, உனக்குள்ளதா இருக்கிறது. அது ஒரு கண்ணாடி இருக்குது பாத்தீங்களா, கண்ணாடியில தூசு படிஞ்சு போயிருந்ததுன்னா அதுல முகம் பார்த்தா எப்படி இருக்குங்க? முகம் மங்களாத்தான் தெரியும் அல்லது தெரியாது. ஆனா அதை எடுத்து தொடச்சிட்டா முகம் என்னாகும்? பளீர்னு தெரியும் இல்லையா? அது மாதிரி நீ இத்தனை நாளா அந்த உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைய நீ பயன்படுத்தாம இருந்ததுனால என்ன ஆயிருச்சு, அது தூசு படிஞ்சு போயிருச்சு. அது ஆழத்துல புதைக்கப்பட்டு விட்டது, ஆழத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ உன்னுடைய ஆழங்களுக்குள் இருக்கக்கூடிய, உன்னுடைய ஆவியின் ஆழங்களுக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய கிருபைகளும் உன்னுடைய வரங்களும் உன்னுடைய தாளந்துகளும் அது எல்லாம் வெளியில கிளம்பி வருகிறது ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அன்றிலிருந்து என்னுடைய தரிசன கண்கள் இன்றைக்கு வரையிலும் அது பெர்ஃபெக்ட்டா அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் பிரைட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள் எதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஆசைகள், விருப்பங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்க புதைச்சி போட்டுட்டீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்க புதைச்சிட்டீங்க. இப்போ அது எல்லாம் தோண்டப்படுகிறது. கரங்களை உயர்த்தி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்குள் இருந்த அந்த வரங்கள், வல்லமைகள், அபிஷேகங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வாஞ்சைகள், விருப்பங்கள் அதெல்லாம் உங்களுடைய ஆவியின் ஆழங்களுக்குள்ளாக இருந்து திரும்ப அது வெளியே வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தீர்க்கதரிசியாக இப்பொழுது இவர்களுடைய ஆவியை பார்த்து நான் பேசுகிறேன். இவர்களுடைய ஆவிக்குள்ளாக இருந்து அது மொண்டு கொள்ளப்படுவதாக, அது வெளியே வருவதாக, அந்த ஆசைகளும் விருப்பங்களும் வெளியே வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அந்த வரங்கள் வெளியே வருவதாக, அந்த வல்லமைகள் வெளியே வருவதாக, அந்த அபிஷேகம் வெளியே வருவதாக, அந்த கிருபைகள் வெளியே வருவதாக, அந்த தாளந்துகள் வெளியே வருவதாக. ஹல்லேலூயா. எல்லாம் வெளியே வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க முன்ன இருந்தது போல நீங்க இருக்க போறதில்ல. ஆயத்தம் உண்டாகிறது. சிலர் சொல்லுவீங்க, ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், இங்கே இருக்கிறவர்கள் சிலர் சொல்லுவீங்க, சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள சில ஆசைகள் இருந்தது, விருப்பங்கள் இருந்தது, நான் ஹாஸ்டல்ல படித்தேன், அல்லது நான் சின்னதுல இருந்தே சண்டே கிளாஸ்ல போய் நான் ஆண்டவர் இடத்துல இவ்வளவு வாஞ்சையா இருந்தேன், இவ்வளவு விருப்பத்தோடு இருந்தேன். ஆனா நான் வேலைக்கு போகிற போது அல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாமே எனக்குள்ள தணிஞ்சு போயிருச்சு. நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைச்சேன், ஆனா அது எல்லாமே தணிஞ்சு போயிருச்சு.
ஆயிருச்சுன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருந்து அந்த இரும்பு கோடாரியை வெளியே கொண்டு வந்ததை போல கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள்ளாக இருந்து அதை வெளியே கொண்டு வருகிறார். அதை உங்கள் கரங்களுக்குள் மீண்டும் கொடுக்கிறார். உங்கள் கரங்களால் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கரங்களால் அதிசயங்கள் நடக்கிறது. உங்கள் கரங்கள் யோர்தானை பிளக்க வைக்கிறது, செங்கடல்களை பிளக்க வைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதைந்து கிடக்கிற ஆசைகள், புதைந்து கிடக்கிற விருப்பங்கள், இது எல்லாமே வெளியில வருதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள புதைந்து கிடக்கக்கூடிய ஆசைகள், புதைந்து கிடக்கக்கூடிய விருப்பங்கள் எல்லாமே வெளியே வருது. ஹல்லேலூயா. ஆயத்தம், ஆயத்தம், ஆயத்தம். இதுல ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்க ஆயத்தப்படணும்னு நினைச்சா கூட முடியாதுங்க. என்ன பண்ண முடியாதுங்க? நீங்க ஆயத்தப்படணும்னு நினைச்சா கூட முடியாதுங்க. ஆனா நீங்க ஆயத்தமும் ஆக முடியாது, ரெடியும் ஆக முடியாது. ஏன்னா உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். யாருங்க? அவருக்கு தெரியும் உங்களால முடியாது, என்னால முடியாதுங்கிறது அவருக்கு தெரியுங்க. அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. அவர் உங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆயத்தப்படுத்துறாரு, உங்களை ரெடி பண்றாரு. ஓகே, யாத்ராகமத்தின் புத்தகம் 23:20 வாசிங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கும், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை நான் உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, வழியிலே உன்னை காக்கிறதற்கும். ஹல்லேலூயா. என்ன பண்றாருங்க? வழியிலே உன்னை காக்கிறார். ஹல்லேலூயா. உன் தரிசனம் அழிந்து போகாமல், உன்னுடைய அழைப்பை நோக்கி நீ முன்னேறி போகாம, அழைப்புல நீயே அதுல வேண்டாயிட்டு, அதாவது அலைந்து திரிந்துகிட்டு இருக்காம, அழைப்பை நோக்கி நீங்க போக்கஸ் பண்ணாம, அழைப்பை நோக்கி முன்னேறி போகாம இருக்கிறோம் பாத்தீங்களா? இந்த அழைப்பை நோக்கி, வாழ்வின் நோக்கத்தை நோக்கி முன்னேறி போகாம இருக்கிறோமே, ஆசீர்வாதத்தை நோக்கி முன்னேறி போகாம இருக்கிறோமே, அதுல அவர் என்ன பண்றாருங்க? அவர் கூடவே வருகிறார். என்ன செய்யறாருங்க? அவர் கூடவே வருகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கூடவே வருகிறார். யாரு கூடவே வருகிறார்? யாரு கூடவே வருகிறார்? நல்லா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, நீங்க கூடவே வர்றீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கூடவே வர்றீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? நீயே உனக்குன்னு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குன்னு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். நான் உன்னை படைச்சது, நான் உன்னை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உனக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அது விசுவாசியா இருந்தாலும், ஊழியக்காரனா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும், வயசானவங்களா இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில அழைப்புன்னு ஒண்ணு இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு இருக்குது. அதுதான் அந்த அழைப்புக்குரிய படிகள் தான் உங்களுக்கு ஆசையா வருது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து நான் இதை செய்யணும், அதை செய்யணும், ஆண்டவருக்காக இதை செய்யணும், அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த ஆசை வர்ற அளவுக்கு நானும் நீங்களும் நல்லவங்களா? சொல்லுங்களேன். அந்த ஆசை வர்ற அளவுக்கு நாம எல்லாம் நல்லவங்களா? இல்ல. அந்த ஆசையெல்லாம் நமக்கு வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அழைப்புக்கான பணி, அந்த பணியை நோக்கி ஆண்டவர் உங்களை டைரக்ட் பண்றாரு. ஆனா பிள்ளை, குட்டி, பேரம், பேத்தி, இப்படி வேலை, கடன், பிரச்சனை, போராட்டம், இப்படி சிக்கிக்கிட்டு நாம என்ன பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, நாம இந்த அழைப்பை நோக்கி நாம ஓடாம இருக்கிறோம். அந்த அழைப்பை பார்க்காம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி. என்ன போடுற மாதிரி? சொல்லுங்க. குதிரைக்கு என்ன போடுவாங்க? இது இப்படி போடுவாங்களே, இதுக்கு பேர் என்ன? அது கடிவாளம் இல்ல, இதுக்கு பேர் இப்படி ஒன்று போட்டு அது கழுத்தில் இருந்து ஒன்று இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரிடில். அதுதான் என்னதுங்க? கடிவாளம். அப்போ குதிரைக்கு அந்த கயிறு மாதிரி வச்சு அதனால் அதை வச்சு வழி நடத்துவாங்க. டொக் 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 டொக்னு என்ன பண்ணிகிட்டே இருக்குங்க? குதிரை போய்கிட்டே இருக்கு. இப்படி கைத்தை மாற்றினா அந்த குதிரை என்ன ஆகுதுங்க? இப்படி போகுது. அதே இப்படி கைத்தை மாத்தினா என்ன பண்ணுது? அது இப்படி போகுது. நேராவே இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுதுங்க? குதிரை இப்படி நேராவே போகுது. ஹல்லேலூயா. குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஜெய குதிரை யாருங்க?
நீங்க தான் அந்த ஜெய குதிரை. ஹல்லேலூயா. அப்ப நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? வெற்றி குதிரைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பந்தய குதிரை மேல நம்பி பணம் கட்டலாம். அப்போ உங்களை நம்பி என்ன சொல்லலாம்? ஒரு பெட் கட்டலாங்க. இவன் பந்தயத்தை முடிப்பானா முடிக்க மாட்டானா? இது நடந்துகிட்டே தாங்க இருக்கு. நாளுக்கு நாள் தினந்தோறும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பிசாசு என்ன சொல்றான் சொல்லுங்க? இந்த குதிரை பந்தயத்துல தோத்து போயிரும், ஜெயிக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த குதிரை ஃபர்ஸ்ட்ல வரும். ஹல்லேலூயா. முதல்ல வரக்கூடிய குதிரையே நீங்க தான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல வரக்கூடிய ஜெய குதிரையே நீங்க தான். ஹல்லேலூயா. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் ஓடுங்கள். அப்போ இதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. இப்படி ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு இருக்கும் போது நாம் என்ன செய்யறோம்? இடையில பிள்ளை, இடையில கணவன், இடையில மனைவி, இடையில பிரச்சனை, கடன், போராட்டம், இப்படி எல்லாத்துலயும் டைவர்ட் ஆகிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தானியேல் டைவர்ட் ஆகல. தாவீது சில சமயங்கள்ல டைவர்ட் ஆனாலும் கர்த்தர் அவனை திருப்பி நடத்தினார். ஹல்லேலூயா. அது மாதிரி யோசேப்பு டைவர்ட் ஆகாம அவனுடைய பாதையில அவன் கரெக்டா ஓடி வந்துகிட்டே இருந்தான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நாமளும் என்ன பண்ணிட்டே இருக்கோங்க? டைவர்ட் ஆகிட்டே இருக்கோம். அப்பப்போ என்ன பண்ணிட்டே இருக்கோங்க? டைவர்ட் ஆகிட்டே இருக்கோம். போகிற பாதையில வழி விலகி போகிறோம். ஆனா அந்த வழி விலகாம இருக்கிறதுக்கு தான் ஒரு கடிவாளம். ஹல்லேலூயா. அந்த கடிவாளத்தை தான் கர்த்தர் என் கையில கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் என் கையில கொடுத்ததுனாலதான் நீங்க இப்படி போகும்போதெல்லாம் நான் என்ன பண்றேன்? இப்படி திருப்புறேன். ஹல்லேலூயா. இப்படி போகும்போதெல்லாம் இப்படி திருப்புறேன். ஆனா நேரா நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்றேன்? நானும் என்ன பண்றேன்? இப்படின்ட்டு உங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக ஊழியர்களை வைத்திருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அபிஷேகம் நமக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து வழிகாட்டுகிறார். ஹல்லேலூயா. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா, அபிஷேகநாதரே. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நான் எங்கெல்லாம் வழி விலகி போறனோ, என் அழைப்பை நோக்கி, அழைப்புக்கான பணிகளை நோக்கி, என்னுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி முன்னேறி போகாம, முன்னோக்கி போகாம எங்கெல்லாம் நான் வழி விலகி போகிறேனோ, எங்கெல்லாம் எனக்கு கவனச்சிதறல் உண்டாகிறதோ, எங்கெல்லாம் யோர்தான்கள் வருகிறதோ, எங்கெல்லாம் தடைகள் வருகிறதோ, அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நீங்க காட்டுறீங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க உணர்த்துறீங்க ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை உங்க சத்தத்துக்கு கேட்காதபடிக்கோ, உங்க சத்தத்தை கேட்காதபடிக்கோ, சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கோ எங்கேயாவது எனக்குள்ள முரட்டாட்டங்கள் இருந்தா என்ன நீங்க மன்னிங்க ஆண்டவரே. முரட்டாட்டங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல நான் ஆயத்தத்துக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆயத்தமாகிறேன். எங்கு செல்ல வேண்டும்
செல்ல வேண்டும் வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே, இயேசுவே, நான் வழி விலகி போகக்கூடாது. என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே, என்ன நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, அருமை பிள்ளைகள் இன்றைய தினத்தில் படைக்கிற காணிக்கைகள், தசமபாகங்கள், இதர காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இதன் பலனை 1000 மடங்காக்கி நீங்க கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, விதைக்கிற பிள்ளைகளை, இந்த ஊழியத்தில் விதைக்கிற பிள்ளைகளை ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலும் ஆவியினாலும் தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி நீர் நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் ஏராளமானோரை நீர் விதைக்க செய்து கொண்டிருக்கிறீர். அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை நான் கட்டவிழ்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த அற்புத பணத்தை உங்க கரங்கள்ல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த அற்புத பணத்தை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த மாதத்துல திரளான ஆசீர்வாதங்களை அறுவடை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு பணப்பெருக்கம் உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.